இதுனா மகாராணி இன்னமும் தூங்குது. மணி ஆயிடுச்சு, மணி 7:15 ஆயிடுச்சு. வேலைக்கு போகணும், சமைக்கணும், பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு. படுத்துட்டு அப்படியே எழுந்துச்சு மினிக்கிட்டு கிளம்பிடலான்னு பாக்குறது போல இருக்கு. லலிதா, லலிதா, ஏ லலிதா. அண்ணி இந்த எழுந்திருச்சுல நீ டைம் ஆயிடுச்சோ? எழுந்திரி, மணி என்ன 7:15 ஆயிடுச்சு. நீ எப்ப எழுந்துச்சு சமைச்சு எடுத்துட்டு போவ? நானும் அவனுக்கு சமைச்சு எல்லாம் டிஃபன் பாக்ஸ் வச்சு கொடுக்க முடியுமா? லேட்டா எழுந்துச்சு அப்படி மினிக்கிட்டு கிளம்பிட்டு போயிடலான்னு பாக்குறியா? எழுந்துச்சு வேலையெல்லாம் பாருப்போ. என்ன அண்ணி இன்னும் எழுந்திருக்கவே இல்ல? நேரத்தோட எழுந்திருச்சிருவாங்களே, சத்தத்தையே காணமே. அம்மா தலைவலி தாங்க முடியலம்மா. அண்ணி என்ன உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா? ஆமா லலிதா, என்னன்னு தெரியல, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது. ஆமா நீ ரொம்ப ஜுரம் அடிக்குது. ஐயோ அன்னைக்கு உடம்பு முடியல, எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். அண்ணியோட துணி இவ்வளோ இருக்கு, அண்ணியால முடியாது வேற, நம்மளே துவைச்சு போட்டுருவோம். அன்னைக்கு கொஞ்சம் கசாயம் வச்சு கொடுத்துட்டு போவோம். அண்ணி கசாயம் குடிங்க, நீ எழுந்துறீங்க நீ. அண்ணி எழுந்துறீங்க நீ, கசாயம் குடிங்க நீ. அண்ணி நான் பாத்திரம்லாம் கழுவிட்டு சமைச்சிட்டேன் அண்ணி. உங்களோட துணி நிறைய இருந்தது, அதுவுமே அலசி காய வச்சிட்டேன். நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அண்ணி, படுத்து ரெஸ்ட் எடுங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அண்ணி. ஏதாவது வேலை இருந்ததுன்னா நான் ஈவினிங் வந்து பாத்துக்கிறேன். நீங்க படுத்துக்கோங்க. ஐயோ லலிதா, நீ